ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 28வது பாடல் பார்க்க போறோம். அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா கொங்கு உரை நரை குலமலர் குழல் துளக்கா எங்கு உரைவது இத்தொழில் இயற்றுபவள் என்றான் சங்கு உரை கரத்து ஒருதனிச் சிலை தரித்தான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப, அங்கு ஆசிரியனாகிய தவமுனிவன் அத்தன்மையை கூற அது கேளா அதனை கேட்டு சங்கு உரை கரத்து ஒருதனிச் சிலை தரித்தான். சங்கிருக்கும் கையில் ஒப்பற்ற வில்லை பிடித்திருக்கும் ராமபிரான் கொங்கு உரை நரை குலமலர் மனம் பொருந்திய தேன் மிகுந்த மலர்களை அணிந்துள்ள குழல் துளக்கா தலையை அசைத்து இத்தொழில் இயற்றுபவள் இத்தகைய கொலைத்தொழில் புரியும் அக்கொடிய அரக்கி எங்கு உறைவது என்றான். வாழ்வது எங்கே என்று கேட்டான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல இறைவன் அப்பரிசு உரைப்ப அப்படின்னு வர்ற இடத்துல இறைவன் அப்படிங்கிறத ஆசிரியனாகிய விஸ்வாமித்திர முனிவனை தான் நம்ம பொருள் கொள்ளணும். அதாவது இறைவன் அப்படிங்கிறதுக்கு கடவுள், அரசன், ஆசிரியன், அதாவது குரு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. நான் ஏற்கனவே பாடல்கள்ல சொல்லும் பொழுது நாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு இது சிவன், விஷ்ணு, அதை தவிர்த்து அரசன், அண்ணன், கணவன், இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் சொன்னேன்ல. அந்த மாதிரிதான் இறைவன்கிற சொல்லும். இறைமாட்சி அப்படின்னே திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்குல்ல, அரசனை பத்தி வரக்கூடியது. இந்த இடத்துல ஆசிரியன் குருவை குறிக்குது. அதே மாதிரி கேளா துளக்கா அப்படின்னு வருது இல்ல, அதாவது அது கேளா, அப்புறம் குங்கும உரை நரை குலமலர் குழல் துளக்கா அப்படின்னு, இது எல்லாமே செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் வகையை சேர்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சூடாமணி அப்படின்னா நம்ம பெண்கள் சூடும் மணியத்தான் சூடாமணின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க அது கேளா அப்படின்னா அது கேட்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ராமரை குறிக்கக்கூடியது கொங்கு உரை நரை குலமலர் குழல் துளக்கா துளக்கி அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நரை அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். நறுமணம் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். நறுமணம்னா ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடியது அப்படின்னு. கொங்கு உரை, அது இல்ல, கொங்கு அப்படிங்கிறது தேனை குறிக்கும். நம்ம இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய பிரதேசத்தை அதனாலதான் கொங்கு தேசம்னு சொல்றோம். கோயம்புத்தூர் பக்கம் சொல்றோம்ல, அது ஒரு காலத்துல அங்க மலைகள் ஜாஸ்தியாகவும் அதுல தேன் அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய இடம். அதனால அதை கொங்கு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொங்கு உரை நரை குலமலர் குழல்னா கூந்தல்னு அர்த்தம், தலைமுடி. இந்த இடத்துல தலையத்தான் குறிக்குது. இது வந்து சினையாகு பெயர். குழல்ங்கிறது ஒரு தலையில இருக்கக்கூடிய ஒரு பாகம் தானே தலைமுடி. தலைமுடியவே தலைக்கு ஒரு தலைக்கு 10 ரூபா கொடுன்னு நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல சினையாகு பெயர். கொங்கு உரை நரை குலமலர் குழல் துளக்கா அப்படின்னா மனம் பொருந்திய தேன் மிகுந்த மலர்கள், அதை வந்து அவர் சூடியிருக்கிறார், அதனால துளக்கா அப்படின்னு வருது. விஸ்வாமித்திரர் சொல்றத கேட்டு இவர் தலையை அசைத்து இவர் அந்த அப்படிப்பட்ட அரக்கி எங்க இருக்கிறாள் அப்படின்னு கேட்கிறாருங்கிறதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதுல இத்தொழில் இயற்றுபவள், அதாவது எங்கு உறைவது இத்தொழில் இயற்றுபவள் அப்படின்னு வர்றது வந்து இலக்கண பிழை இருக்கு. அதாவது எங்கு உறைவதுன்னு இருக்கக்கூடாது, எங்கு உறைபவள் இத்தொழில் இயற்றுபவள் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இது உறைவதுங்கிறது இதை ஏதோ அகரிணை பெயருக்கு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு தானே பயன்படுத்துவோம். ஆனா இங்க கம்பர் அதை ஏன் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு வலு அமைதி சொல்லுவாங்க. என்னன்னா, தாடகை வந்து ஒரு உயர்திணை கருதவே முடியாது, உயர்திணையாக கருதவே முடியாது. ஏன்னா பகுத்தறியக்கூடிய அறிவு, நன்மைக்கும் தீமைக்கும் கெட்டதுக்கும் நல்லதுக்கும் அந்த பகுத்தறிவு யாருக்கு இருக்கோ அவங்கள தான் உயர்திணையா நம்ம வச்சிருக்கோம்ல. மக்கள், அசுரர்கள், தேவர்கள், இவர்களெல்லாம். அசுரர்களையும் நம்ம வந்து உயர்திணையா தான் வச்சிருக்கோம். ஆனா அதுல கூட வைக்க முடியாத ராட்சசி தாடகை அப்படிங்கிறதுனால எங்கு உறைவது இத்தொழில் இயற்றுபவள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு.
அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அப்படிங்கிற இடத்துல பரிசு அப்படின்னா தன்மை, இந்த தன்மையில் விஸ்வாமித்திரன் விவரிக்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, அது நம்ம பரிசுங்கிறது ஏற்கனவே இதே அர்த்தத்துல நம்ம 313வது பாடல் பார்த்திருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. இப்பரிசு அணி நகர் உரையும் யாவரும் மெய்ப்புகழ் புனைதர இளைய வீரர்கள் தப்பு அற அடிநிழல் தழுவி ஏத்துற முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுரும் அப்படின்னு இது லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவங்க 3 பேரும் ராமனை துதித்து அவர்கள் அந்த தன்மையில் நடந்து கொண்டார்கள். இந்த தன்மையில் இருக்கக்கூடிய அயோத்தி நகர் அப்படின்னு வர இடத்துல இப்பரிசு அணி நகர் அப்படின்னு வருது இல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பரிசு அப்படின்னா அந்த இடத்துல இந்த தன்மை அப்படின்னு தான் பொருள். ஏன்னா ஸ்பர்ஷ அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கும் தன்மை, குவாலிட்டி அப்படின்னு தான் அர்த்தம். இதை தவிர்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் பரிசு கொடுக்கறது அந்த அர்த்தம். அப்புறம் பரிசம் போடுவது, நிச்சயிப்பது, பொண்ணு இது தாம்பூலத்தை மாத்திப்பாங்கல்ல, அதுக்கும் பரிசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பரிசுங்கிறது தன்மைங்கிற பொருள்ல வந்திருக்கு. அதே மாதிரி சிலை, ஒரு தனிச்சிலை தரித்தான் அப்படிங்கிற இடத்துல சிலைனா வில்லுன்னு அர்த்தம், தரித்தல் அப்படின்னா பிடித்து ஏந்தி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதனால அது சிலை தரித்தான். அதாவது இங்க 3 விதமா நம்ம பொருள் சொல்லலாம். சங்கு உரைகரத்து ஒரு தனி சிலை தரித்தான் அப்படிங்கிறது, சங்கு விஷ்ணுவோடைய அவதாரம் தானே ராமன், அதனால சங்கும் சக்கரமும் ஏந்தியவன் சங்கு ஏந்திய கையில் இப்போ வில்லை ஏந்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு சங்கை மறைத்து வில்லை ஏந்தி கொண்டிருக்கிறான். அதாவது எல்லாருக்கும் தெரியாது அவன் கடவுள் அவதாரம் தான், ஆனா நமக்கு தெரியாது, அதை மறைத்து அதற்கு பதிலாக சாரங்கபாணியாக இருக்கிறான் அப்படின்னு இன்னொரு பொருள். மூன்றாவதாக சங்கு ரேகை, அதாவது சங்கு ரேகையுடைய கையில, ஏன்னா அவர் வசிஷ்டர் முதல்ல எடுத்தோடனே பார்த்தோடனே அவர் சங்கு ரேகையை பார்த்துட்டு விஷ்ணுவுடைய அவதாரம்னு அவருக்கு தான் புரிஞ்சுப்பார்ல, அவருக்கு இங்க இது ஞானக்கண்ல பார்த்து அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே. அதனால சங்கு ரேகை உடைய ராமன் கையில் வில்லை ஏந்தி இருக்கிறான் அப்படின்னு 3வது பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா கொங்கு உரை நரை குலமலர் குழல் துளக்கா எங்கு உரைவது இத்தொழில் இயற்றுபவள் என்றான் சங்கு உரை கரத்து ஒரு தனி சிலை தரித்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.